ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. இந்த ஒரே ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரத தினம். சிவபெருமானுக்குரிய 8 விசேஷ நாட்களில் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். சிவபெருமானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு இரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மகா சிவராத்திரி தான் சொல்லலாம். பார்வதி தேவி தனக்கு வேண்டிய வரங்களை இந்த மகா சிவராத்திரி இரவில் தான் சிவபெருமானை வணங்கி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியை நாமும் முறையாக வழிபட்டோன்னா சிவபெருமானோட கடாட்சம் நம்ம குடும்பத்துக்கே ஏற்படும். ஒரு மாதமும் வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதுதான் சிவராத்திரி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும் மாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, இதுதான் மகா சிவராத்திரி. அந்த வகையில் பிப்ரவரி 26ஆம் தேதி காலை சரியாக 10:18 பிறகு தான் சதுர்த்தசி திதி பிறக்குது. அது பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. மகா சிவராத்திரி சம்பந்தமான பூஜைகள், வழிபாட்டு முறைகள், விரதங்கள் இது எல்லாத்தையும் பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 10:20 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அன்றைய தினம் புதன்கிழமை மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நேரம் ராகு காலம். அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் விரதங்கள், பூஜைகள் செய்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறத இரவு நேரத்தில் 4 கால பூஜைகளாக கொண்டாடுவாங்க. அதுலேயும் எல்லா சிவாலயத்துலேயும் 4 கால பூஜைகள் ரொம்ப விமர்சையாக நடக்கும். உதாரணத்துக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு முதல் கால பூஜை ஆரம்பிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி விடியற்காலை 6 மணி வரைக்கும் 4 கால பூஜைகள் நடத்தி சிவபெருமானுக்கு வழிபாடு நடத்துவாங்க. ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்குமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கால பூஜை எதுன்னு கேட்டிங்கன்னா 3வது கால பூஜை. அதை நிஷித கால பூஜை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இரவு 12 மணிலேருந்து விடியற்காலை 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் கால பூஜை இருக்குல்ல, இந்த 3ஆம் கால பூஜையில் தான் பார்வதி தேவி சிவபெருமான மகா சிவராத்திரியில் வழிபட்டாங்க அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டோன்னா 4 கால பூஜைகள்லையும் கலந்துக்கிட்டு சிவபெருமான மகா சிவராத்திரி அன்றைக்கி வழிபட்ட பலனை இந்த ஒரு பூஜையில் பெற முடியும். அதுலேயும் இந்த 3ஆம் கால பூஜை 12 மணிக்கு ஆரம்பிக்குதுல, அதில் இந்த 12:09 இருந்து 12:59 வரை இருக்கக்கூடிய இந்த 50 நிமிடங்கள் பொற்காலம் மாதிரி. இந்த நேரத்தில் சிவபெருமான்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரங்களை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு விடிய கண் விழித்து 4 கால பூஜைகளை கலந்துக்க முடிஞ்சால் கட்டாயம் கலந்துக்கோங்க. 4 கால பூஜைகள்லையும் கலந்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 3ஆம் கால பூஜைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நிஷித கால பூஜையில் கலந்துக்கிறது பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய சிவராத்திரியை வணங்கணும் அப்படிங்கிறது பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இந்த மகா சிவராத்திரி இருக்குல்ல, இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா வருடம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சிவராத்திரியையும் வணங்கின பலனை இந்த ஒரு நாளில் பெற முடியும். சரி, இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட, பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எல்லா இடத்துலையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது என்னன்னா கருப்பு ஏலக்காய். ஏலக்காயை பொதுவாக பணவசியம், ஜனவசியம் இந்த இடத்துக்கும் பயன்படுத்துவோம். நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்ம ஏலக்காயை பயன்படுத்தி எக்கச்சக்கமான தாந்திரிக முறைகளை பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஏலக்காய்க்கே அந்த சக்தி இருக்கும்போது அதோட ஒரு படி மேலே போய் இந்த கருப்பு ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கருப்பு ஏலக்காய்க்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் ரொம்ப பெருசு. சரி, முதல்ல இந்த கருப்பு ஏலக்காய் எங்கே கிடைக்கும்னா கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த கருப்பு ஏலக்காய் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு ஏலக்காயை வாங்கிட்டு வச்சுடுங்க. ஒருவேளை பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இல்லையா, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில் மசாலா பொருட்கள், இந்த ஜாதிக்காய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கட்டாயம் இந்த கருப்பு ஏலக்காய் இருக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். கருப்பு ஏலக்காயை வாங்கிட்டு நீங்கள் இந்த தாந்திரிக முறைக்கு பயன்படுத்த போகிறீங்க. சரி, இந்த பரிகார முறை, தாந்திரிக முறையை எத்தனை மணிக்கு செய்யணும்? மகா சிவராத்திரி தினம் அன்றைய தினம் காலை 10:20 ஆரம்பிச்சிடுது. அதுக்கு மேலே நீங்கள் எப்போனா செய்யலாம். கூடுமான அளவுக்கு இரவு ஒரு 7 மணிலேருந்து 8 மணி இந்த 1 மணி நேரத்தில் செய்கிறது கூடுதல் விசேஷம். என்ன முறையை அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க.
அன்றைய தினம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு நீங்கள் பிரத்யேகமாக பூஜை செஞ்சுருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு சிவபெருமானுக்கு படைச்சிருங்க. அதுபோக சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய இந்த கருப்பு ஏலக்காய் இருக்குல்ல, அந்த கருப்பு ஏலக்காயை சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு, அந்த நேரத்தில் உங்களுக்கு சிவனோட மந்திரங்கள் என்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் அந்த கருப்பு ஏலக்காயை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு சின்ன தட்டு மேலே கருப்பு ஏலக்காயை வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த தட்டோட இந்த கருப்பு ஏலக்காயை கையில் ஏந்திக்கிட்டு சிவபெருமான் ஃபோட்டோ சிலையை பார்த்து, சிவனோட மந்திரங்கள் எதுவும் பெருசாக தெரியலையா, ஓம் நமச்சிவாய இதை நீங்கள் ஒரு 108 முறை சொல்லிவிட்டு, அந்த நேரத்தில் அந்த கருப்பு ஏலக்காய் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமான்கிட்ட உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட, பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும், கடன் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சிவபெருமான்கிட்ட உங்கள் கோரிக்கையை முன்வைங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த கருப்பு ஏலக்காய் பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி அது அப்படியே இருக்கட்டும். உங்களோட நீங்கள் அன்றாட வேலையில் பார்க்கலாம். உங்களோட அன்றாட வேலையில் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் காமாட்சி விளக்கு, குத்து விளக்குலாம் எரியும் போது அதை குளிர வைப்பீங்களே, அதை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கருப்பு ஏலக்காயை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ரூபாய் நோட்டை இந்த தாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி 10 ரூபாய், 20 ரூபாயோ இல்லை 500 ரூபாய் கூட வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டை 4ஆக மடிக்கணும். ரூபாய் நோட்டை 4ஆக மடித்து அது மேலே நீங்கள் இந்த கருப்பு ஏலக்காயை பூஜையில் வச்சுருக்கீங்களே, அதை எடுத்து அந்த ரூபாய் நோட்டை 4ஆக மடிச்சிங்களே அது மேலே வச்சு, அந்த 2 பொருட்களையும் ஒரு பேப்பரில் மடித்தாலும் சரி, இல்லை ஒரு ஜிப்லாக் கவரில், ஒரு பாலித்தீன் கவரில் மடித்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்னு சொல்லி உங்களுக்கு எங்கே வைக்கணும் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லைனா சில பேருக்கு வீட்டில் சென்டிமெண்ட்டாக ஒரு இடம் இருக்கும். அதான் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்தோ இல்லை கையில் காசு இருந்தாலோ நான் அந்த இடத்துல தான் வைப்பேன். இந்த இடத்துல வச்சேன்னா எனக்கு காசு வீண் வரையும் வீண் செலவு ஆகாதுன்னு நம்பிக்கை இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல. அந்த இடத்துல போயிட்டு ரூபாய் நோட்டை 4ஆக மடித்து அது கூட கருப்பு ஏலக்காயை வைத்து பேப்பரில் மடித்தாலும் சரி, இல்லை ஒரு ஜிப்லா கவரில் போட்டாலும் சரி, அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. கூடுமான அளவுக்கு சுத்தபத்தம் இல்லாமல் இந்த கருப்பு ஏலக்காயையும் அந்த ரூபாய் நோட்டையும் சுத்தபத்தம் இல்லாமல் தொடரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மூலயமா என்ன நடக்கும்னா, பொதுவாக ஏலக்காய் அப்படிங்கிறதே பணவசியம், ஜனவசியம் இது இரண்டுத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லியிருந்தோம். கருப்பு ஏலக்காய் அப்படிங்கிறது சாதாரணமான ஏலக்காயை விட 10 மடங்கு சக்தியானது. 100 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா 20 ரூபாய் செலவு போக 80 ரூபாய் சேமிப்பு உங்கள் கையில் நிற்கும். அந்தளவுக்கான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் இது எல்லாத்தையும் தானாக அதை வாங்கி கொடுக்கும். மகா சிவராத்திரி மாதிரியான சில விசேஷமான நாட்களில் நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாடாக இருந்தாலும் அது வீண் போகாது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த கருப்பு ஏலக்காய்க்கு அதிகபட்சம் நீங்கள் செலவு பண்ண போகிறது என்னவோ ஒரு 50 ரூபாய் தான். அதுக்கப்புறம் அது கூட ஒரு ரூபாய் நோட்டை வைக்க போகிறீங்க. மகா சிவராத்திரி தினம் இரவுக்குள்ளே முடிஞ்சால் விடிய விடிய கண் விழிக்கிறீங்க அப்படின்னா, இரவு கண் விழிக்கிற போது கூட இரவு 12 மணிக்குள்ளே கூட நீங்கள் தாராளமாக இது செஞ்சு வச்சுக்கலாம். கூடுமான அளவுக்கு மாலை நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கு செய்கிறது விசேஷம். மகா சிவராத்திரி தினத்தில் ரூபாய் நோட்டுடன் இந்த கருப்பு ஏலக்காயை வைத்து பாருங்கள், கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.